யாருக்கு எந்தெந்த டிகிரி செட் ஆகும் அப்படின்னும் போது, யாருக்கு எந்தெந்த மாதிரி எம்பிஏ செட் ஆகணும் போது, எம்பிஏலையும் லைக் இப்போது எம்பிஏல பண்ணுறதுக்கு 4 டைப் சொன்ன மாதிரி, அதே மாதிரி சப் கேட்டகரிஸ் மாதிரி சிலது பிரிக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, சும்மா லோக்கலில் இருக்க ஒரு காலேஜ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஐஎஸ்பி, பிட்ஸ் பிலானி அண்ட் நிறையா ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. எம்பிஏ பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான காலேஜஸ் இருக்குது. நீங்கள் கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கனாலே போதும், உங்களால் டாப் 10 எம்பிஏ காலேஜஸ் இந்த இந்தியா அப்படின்ற மாதிரி நீங்கள் தேடி ஒரே சோர்ஸ் பார்க்காம மல்டிபிள் சோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேசிஸில் அண்டர் தி கவர்மெண்ட்குள்ளே வர இதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து ஐஎஸ்பி அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் தான் கொடுப்பாங்க. அவங்களால டிகிரி கொடுக்க முடியாது. ஏன் அப்படி கொடுக்க முடியாதுன்னா, அவங்க கொடுக்குற டிகிரிக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா, அவங்க சில கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ்குள்ளே வரணும். அந்த நார்ம்ஸ்குள்ளே வந்தாங்கன்னா அவங்களால அந்த ஸ்டாண்டர்ட் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ அதாவது சமச்சீர் கல்வின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எல்லாருமே சமச்சீர் கல்வியை ஃபாலோ பண்ணி அந்த சிலபஸ்க்குள்ளே தான் நீங்கள் கொடுக்கணும், கொஷின்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும், எல்லாேருக்கும் ஒரே மாதிரி எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி இருக்கும். ஸோ அந்த கான்செப்டில் வந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி சின்ன ஊரில் சின்ன ஸ்கூல்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து கிடைக்கிற நாலேஜ் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். பட் பெரிய ஸ்கூல்ஸ் வச்சுருக்கவங்க வந்து ஆல்ரெடி அவங்க நிறையா ஸ்காலர்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு அவங்களோட சிலபஸ் வந்து இன்னும் ஹையர் ஸ்டாண்டர்டாக வைக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களது வந்து என்ன இருக்குன்னா, அவங்களது வந்து கொஞ்சம் கம்மியான வரும். பட் மியூச்சுவலி என்ன நடக்கும்னா, எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு எஜுகேஷனும் ஈக்குவலான ஒரு சிலபஸ் இருக்கிறனால அவங்களால ஈக்குவலான ஒரு காம்படிஷனை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் அங்கே வரும். அதேமாதிரி இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐஏஎம்னு சில காலேஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நான் படிச்சிருந்த திருச்சி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎம் திருச்சி வந்துச்சு. ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு ஐஏஎம் அதுதான். அந்த ஐஏஎம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து டிப்ளமோ வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை முடித்தவொன்னே அதுக்கு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, டிகிரி சர்டிஃபிகேட் மாதிரி. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுமே வந்து எக்ஸிக்யூட்டிவ் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரியும் சிலது நடப்பாங்க, பிஜிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னும் போது உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் 1 இயர் பண்ணாலே போதும். ஸோ அதுவும் வந்து பார்ட் டைம் மோட் மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஐஏஎம் திருச்சிக்கு வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ பண்ணுறதுக்கான ஒரு சென்டர் இங்கே இருக்குன்னு நான் பார்த்துருந்தேன். ஸோ மேபி இஃப் யூ ஆர் அன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் நீங்கள் வந்து இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரெப்யூட்டட் ப்ரைவேட் இன்ஸ்டியூட் பார்க்கணும். ஸோ பிகாஸ் அவங்களோட ஸ்டாண்டர்ட் வந்து குளோபலாக இருக்கும், நாட் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் இந்தியா. அந்த கவர்மெண்ட்டுக்கு உட்பட்டு நீங்களோட அந்த சிலபஸ்ன்னு இருக்காது. ஸோ அவங்களோடது குளோபலாக இருக்கும் போது உங்களால் நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லைனா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஐஏஎம் அந்த இதில் வரலாம். ஸோ அதுக்கும் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட ரீஜியனில் ஒவ்வொரு பெஸ்ட் காலேஜஸ் இருக்கும். அப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துருவாங்க. அதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே, இப்போ ஒரு ப்ரைவேட் காலேஜ்லாம் போனீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 25-30 லேக்ஸ் கிட்ட நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு எம்பிஏ முடிக்கிறதுக்கு. அதுவே வந்து நீங்கள் வந்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டிலாம் பண்ணிங்கன்னா மொத்தமாகவே நீங்கள் அந்த எம்பிஏ முடிச்சுட்டு வரதுக்கு உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ், அதாவது நீங்கள் படிக்கிறதுக்கு கட்ட போகிறது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 to 60,000 நீங்கள் மொத்த டியூஷன் ஃபீஸும் முடிஞ்சிடும். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட ரூம் ரெண்ட், நீங்கள் சாப்பிட்றது அப்படிலாம் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் 1 லேக்குள்ளேயே நீங்கள் அந்த எம்பிஏவே முடிச்சிடலாம். பட் அதுவே நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ரைவேட்டில் போய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு மினிமம் அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 லேக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு அக்காமடேஷன் அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஸோ உங்களோட எக்ஸ்பென்ஸ் அதிகமாகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அதனால தான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து எம்பிஏ வந்து ஃபர்ஸ்ட் போடுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து கம்மியான ரேட்டில் ஒரு எம்பிஏ பண்ணுறதுக்காக. ஸோ நானும் வந்து எதுக்காக போகிறேன்னா, என்னால் நிறையா இது வந்து இப்போ அஃபோர்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு எம்பிஏ பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பேசிக்கான ஒரு நாலேஜ் போகும்போதும் எனக்கு வந்து அது ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பீப்புள்ஸோட நம்ம பழகி சேர்ந்து கற்றுக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது போதும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் நம்பர் 1 எப்பயுமே என்ன சொல்லுவாங்க, பிஎஸ்டி காலேஜ் சொல்லுவாங்க கோயம்புத்தூர்லேருந்து. ஸோ அந்த காலேஜ்லேயும் வந்து எம்பிஏ இருக்குது. அதில் வந்து நீங்கள் அதில் ப்ரைவேட்டில் போகும்போது அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதை தாண்டி உங்களோட லோக்காலிட்டியில் பெரிய ஒரு எம்பிஏ பண்ணுற காலேஜஸ் இருக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா வேறு காலேஜ்னா எஸ்எஸ்என்னும் அதே மாதிரி ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் சில காலேஜஸ் உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு எது ப்ரைவேட் காலேஜஸில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஃபீஸ் கம்மியாக இருக்குன்றதுக்காக பார்க்காதீங்க.
ஃபீஸ் நிறையா இருந்தாலும் அங்கே வந்து நாலேஜ் உங்களுக்கு நிறையா இருக்குது, அங்கே பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதை எம்பிஏ முடிச்சுட்டு உங்களுக்கு எனக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்காக நான் போகிறேன்னும் போது நீங்கள் ஆப்வியஸ்லி ப்ரைவேட் வந்து நல்ல காலேஜாக பிளேஸ்மெண்ட் கொடுக்குற காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் கவர்மெண்ட் காலேஜில் பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறத விட ப்ரைவேட் காலேஜஸில் நல்லாவே ப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் பேக்கேஜ் மட்டும்தான் பெரிய பெரிய ப்ரைவேட் காலேஜில் விளம்பரப்படுத்துவாங்க. ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணி காமிப்பாங்க. நீங்கள் கேட்க வேண்டியது என்னென்னா, ஹையஸ்ட்டு பேக்கேஜ் எவ்வளோ போச்சு, மீடியனாக எல்லாருக்கிட்டையும் ஆவரேஜாக எவ்வளோ சேலரிக்கு வந்து ப்ளேஸ் ஆனாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அதே மாதிரி சில காலேஜஸில் வந்து எப்படி இருக்குன்னா, வெறும் 4 நாளில் எல்லாருக்குமே ப்ளேஸ் ஆன மாதிரி இருக்கும். அதை தாண்டி சில காலேஜில் என்னென்னா டவுன் தி லைன் அப்படியே ஒரு 5 to 6 month வரைக்கும் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து ப்ளேஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிருக்காங்களா, இல்லை டேரெக்டாக வந்து உடனே முடிஞ்சிருச்சா அப்படின்னு பாருங்கள். பிகாஸ் எல்லோரும் ஆப்வியஸ்லி படித்து முடிச்சுட்டு உடனே நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் போய்ட்டு உங்களுக்கு நல்ல காலேஜில் ப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது உங்களால் வெயிட் பண்ண முடியும்னா ஓகே. பட் எனக்கு உடனே போய் ஜாயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் உங்களுக்கு உங்கள் கரண்ட் சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன மாதிரி காலேஜ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், எந்த மாதிரி காலேஜஸ் இருக்குது, எந்த மாதிரி எம்பிஏஸ் இருக்குது, நம்ம இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எடுக்கிற காலேஜ் வந்து உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் காலேஜை காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ காலேஜில் சேர்கிறதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து டான்செட் எக்ஸாம்னு காமனாக எல்லாருக்கும் வைக்கிறாங்க, இயர்லி ஒன்ஸ் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாம் எழுதி அது மூலிமா நம்ம போய் ஜாயின் பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. சில காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா டான்செட்டுக்கு கம்மியான ஃபீஸாகவும் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து அதிகமான ஃபீஸாகவும் இருக்கும். சில காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவு தான் இருக்கும். சில காலேஜஸில் நீங்கள் வெறும் டான்செட்டில் மட்டும் தான் அண்ணா யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் டான்செட்டில் மட்டும் தான் சேரவே முடியும், மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இருக்காது. பட் அதுலேயும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு இருக்கும். மேபி இந்த வீடியோவில் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த டான்செட் எக்ஸாம் நான் எப்படி எழுதுனேன், அதில் எப்படி நம்ம 99% வாங்கலாம் வித் லெஸ் ப்ரிப்ரேஷன் அப்படின்றத நான் சொல்கிறேன்.